நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் எந்த ஒரு சிக்கலும் இல்லை, மல்லியும் ஒரு பக்கம் இல்லை. அதனால் பொண்ணோட வாழ்க்கை ஜாம்னு சந்தோஷமாக இருக்க போது, தாலி கட்டுற நேரத்தில் திடீர்னு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சலசலப்பு. நம்ம விஜயோட ஃபோன் மின்னந்து ரிங்காயினே இருக்குது, அதை சைலண்டில் போட்டுனே இருக்காங்க. அதை பார்த்தா உடனே கோபமான நம்ம விஜய் டக்குன்னு ஃபோனை வாங்கி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா நம்ம நாகவும் மறுபக்கம் மனோகரோ 2-3 டைம் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நாங்கள் 10 டைம் பண்ணியிருக்காங்க, மனோகர் 2 டைம். உடனே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உடனே மல்லி அங்கே வந்தாலாம், மல்லி எங்கே போனோன்னே சொல்லிட்டு தெரியல, மல்லி யாராவது கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு மனோகர் சொன்னார். அதை கேட்டதையும் எனக்கு ஈரக்கொலையெல்லாம் ஒரு பக்கம் நடுங்கிருச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல மாப்பிள்ள, நீங்கள் தான் மல்லி அப்படியே காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு எங்கே போனா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி சுடரியை பற்றி கண்டுபிடிக்க போகிறோம், சுடரியோட உண்மையான முகத்தை பற்றி எல்லாருக்கும் உண்மையாக உடச்சே தருவேன், விஜய் என்னை நம்பலை, அவர் என்னை நம்புற மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வீட்டை விட்டு. ஆனால் அந்த சுடரியோட ஆட்கள் எவனோ ஒருத்த ஃபோன் பண்ணி சுடரியை பற்றி நான் ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னாப் பண்ணிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மனோகர் நிறையா போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தாலையும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணார். போய் பார்த்தா எந்த இடத்துலையுமே காணும். அந்த மாதிரி ஒரு பக்கம் கேப் மாதிரி வேலை தாண்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள காசுக்கு வித்துட்டதாகவும், இதுக்கு மேலே மல்லி உனக்கு கிடைக்கவே மாட்டா, அவள் இனிமேல் எங்கே போய் என்ன பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஏன் என்னைக்கான ஒரு நாள் எங்கேயான ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த நேரத்தில் அவளை பார்த்தா நீங்கள் அப்படியே சும்மா எதுக்குடா அவளை பார்த்தோம், அவள் இறந்துட்டு இருந்தாலும் மேலே வந்திருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்ற மாதிரி ஒரு நிலைமையில இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாப்பிள்ளை, நீங்கள் தான் மாப்பிள்ளை எப்படியாவது காப்பாற்றணும் மல்லியை, மல்லியோட வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கதறாங்க ஒரு பக்கம். அந்த இடத்துல இருந்து நம்ம விஜய் அப்படியே மாலையை தூக்கி போட்டு வெளியே போகிறான். அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என் பொண்ணுக்கு தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கூப்பிட, டே கதிரேசா சொட்ட மண்டையா, மண்டை டாப்பு ஈப்பு எல்லாம் கலந்துரும் பார்த்துக்க, நானே அவன் பொண்டாட்டியா காணும், என் பொண்டாட்டி யாரை கடத்திட்டாங்க, சீரியஸான கண்டிஷனில் இருக்கேன், உன் பொண்ணுக்கு இப்போ தாலி கட்டுறதா முக்கியமா, ஏன் அப்புறம் கட்டினா உன் பொண்ணு ஏற்றுக்க மாட்டாளா தாலி அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நல்லா முக்கி வச்ச சாணி எடுத்து மூஞ்சில் சப்புக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம தலைவன் விஜய் அப்படியே சும்மா கிளம்பிடுறாருங்க. உடனே மனோகரும் கூட சேர்ந்துறா. மனோகர் எந்த இடத்துல போனீங்க, எந்த இடத்துல கிட்னாப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஆணி வேற அக்கு வேற எல்லாத்தையும் பிரித்து பார்க்குறாங்க. நம்ம விஜயோட ஃப்ரெண்டு போலீஸாக இருக்காரு, அவர் மூலயமா எப்படியாவது உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கலாம், அவர்கிட்டே கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்டே சொல்கிறாங்க. அவர் 4 வீலர் டோல்கேட், அது மட்டும் இல்லாமல் நிறைய செக் போஸ்டெல்லாம் இருக்குது, அந்த இடத்துல எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கால், அதை செக் பண்ணுறாங்க. அந்த கார் அந்த ரூட்டில் போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக அந்த கேடுகட்ட ரகுவும் வந்திருக்கான். அதை பார்த்துறாங்க போலீஸ். பார்த்தோம் இவன் சரியான கேவலமானவாதி, பொம்பளைங்களெல்லாம் காசுக்காக இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு அதர் கண்ட்ரிக்கு சேல்ஸ் பண்ணுறேன், இவனை மாதிரி ஆளுங்களாக தான் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக இருந்தோம். இவன் எதுக்கு இங்கே வந்தான், அப்போ இவன் இந்த வழியில் வந்திருக்கான்னா மாறியும் கண்டிப்பாக இந்த வழியில் தான் போய்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆமாங்க, ஐயோ விஜய் உங்கள் மனைவி மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிறாங்க, எந்த இடத்துல எப்போ எப்படி விற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது, எப்படியாவது சீக்கிரமாக நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் போகிறோம்ல 24 ஹவர்ஸுக்குள்ளே போனால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், இல்லைனா எந்த ட்ரக்கில் எங்கே எப்படி கூட்டும் போகணும்னு சொல்லிட்டு தெரியாது, தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஒரு பக்கம் பக்கு திக்கு பட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு பக்கம் அடடா என்னடா இது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் கொடுமை நடக்குமா, நம்ம மல்லியை பார்த்தா அப்படி தெரிஞ்சடா பாவடாடே, வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷத்தை இன்னும் அனுபவிக்காத புள்ளி இந்த மாதிரி கேவலமான ஒரு இதெல்லாம் தள்ளிவிட பார்க்குறீங்களே, எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் தாங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. இந்த உலகத்தில் இந்த மாதிரி கேடு கெட்ட ஆளுங்களாம் இருக்காங்களா, அவங்கள ஒருத்தனையும் சும்மாவே விடக்கூடாதுங்க, அடித்து ஓட்ட விடணும் அவனுங்களாம், அப்போ தான் அவங்களுக்கு அந்த புத்தி வரும் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு பக்கம் சொல்லலாம். சரி, இந்த மாதிரி எல்லாம் பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க விஜய்க்கு ஃபோன் பண்ணி, டாடா எங்கே மல்லியம்மா கண்டுபிடிச்சிட்டிங்களா, மல்லியம்மா என்ன பண்ணிருக்காங்க, மல்லியம்மா வந்தாங்களா இல்லை, மல்லியம்மாவை பார்க்காம என்னால் இருக்க முடியல டாடா, மல்லியம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஒரு பக்கம் கதறி அழுறாங்க. அந்த குழந்தை அழுறத பார்த்து நமக்கே ஒரு பக்கம் கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா அந்த சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதறி அழுது. அந்த சின்ன பொண்ணுக்காவது இந்த மாதிரி இருக்கிறீங்க மனசாட்சி இல்லாதவங்களா, நீங்களாம் மனுஷ ஜென்மங்களாடா. ஆனால் இது எல்லாமே பண்ணது நம்ம ராஜேஸ்வரி தாங்க. என்னடா சொல்கிறா, ஆமாங்க, ராஜேஸ்வரிக்கு மல்லியை ஃபஸ்ட்டு பிடிக்காது, அதனால மாறிக்கிட்ட காசை கொடுத்து ராஜேஸ்வரி தான் மல்லியை கடத்த சொன்னதே. ராஜேஸ்வரி இவ்வளோ பெரிய கேவலமானவாதின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் ரொம்பவே கேவலமான ஆள் தான் அவன். இந்த மாதிரியெல்லாம் பண்ண அவளை சும்மா விடலாமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவளை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேனுங்க, அப்போ தான் அவள் வாழ்க்கையில் இதுக்கு மேலே யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கூடாது, நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட தப்பு அவளுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் தான் அவள் திருந்தி வாழ்வா. அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நம்ம மன்னிப்புன்னு மன்னிச்சுடுறோம்ல, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஏறி தலையில் உட்காந்து டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடுவாங்க. அதனால் யாரையும் சும்மா விட்டுக்கூடாது, எல்லாரையும் ஒரு பக்கம் அடித்து ஓட விடுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க
சாவுங்கிறதுன்னு எப்படியோ ஒரு வழியை தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் வந்துடுறாரு. அர்ஜுன் வந்து மல்லியை ஒரு பக்கம் அழகாக கூட்டிடுறாரு. அங்கேருந்து மல்லி நீங்களா இங்கே எப்படி விஜய் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நடந்தது எல்லாத்தையும் சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்ம கிட்ட வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் எந்த ரவுடி வந்தாலும் சரி எந்த கொம்பனே வந்தாலும் சரி ஒட்டா வெட்டி அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் மல்லிகை ஒரு பக்கம் இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. டக்குன்னு போய் கல்யாணத்தை நிறுத்தணும்னு அங்கே போயின்னு இருக்காங்க. சுடரியோட கேவலமான விஷயம் எல்லாமே தெரிய வந்துருச்சுங்க. நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு புகுந்து அந்த பெண்கள் இருக்காங்களோ அவங்ககிட்ட பேசி தேவையில்லாத பிரச்சனைலாம் அவங்கள இந்த மாதிரி விற்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சுடரி அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அடாடா சுடரியோட முகம் இவ்வளோ கேவலமாக இருக்கா, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவள் கேவலவாதின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா அவளை சும்மாவே விட்டுக்கூடாது. அந்த மாதிரி ஆள் எப்படி இவங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாதிரி ரேணுகாவும் ஃபேஸ் வச்சுன்னு இருக்காங்க. 2 பேரும் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது. உலகத்தில் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது போல தான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. பதட்டமாகவும் இருக்குது, பயமாக இருக்குது. நீங்கள் தான் எப்படியாவது ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை கேட்டு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட மூவ் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோம். கூடிய விரைவில் இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் தாங்க. நச்சுன்னு பண்ணாலும் சும்மா நறுக்குன்னு பண்ணுறாங்க. அப்படியே என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக. நாம் இருக்கிறது எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுக்குள்ளே விலங்குகள் எக்கச்சக்கமாக இருக்கும். அந்த எக்கச்சக்கமான விலங்கு எந்த நேரத்தில் எந்த பக்கம் வந்து வரும்னு சொல்லிட்டு, எந்த பக்கம் சிங்கம், அந்த பக்கம் புலி, அந்த பக்கம் யானை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இடத்துல தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிரி.